டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 159. ருத்ரனின் திடீர் முத்தத்தால் அனன்யா முற்றிலும் அதிர்ச்சியடைந்தாள். அவளது உடல் முழுவதும் சிலிர்க்க ஆரம்பித்தது. ருத்ரனும் அவளை மிகவும் ஆழமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். பல பிறவிகளுக்குப் பிறகு இந்த உணர்வில் திளைப்பது போல அவனுக்கு இருந்தது. அனன்யாவின் உதடுகளை உணரும் ஒவ்வொரு தருணமும் அவனுக்கு புதிய உணர்வாகவே இருந்தது. ருத்ரன் அவளிடம் மிகவும் மென்மையாகவே இருக்க முயன்றான். ஆனால் அவனுக்குள் எழுந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதன் விளைவாக அனன்யாவின் உதடுகளை அழுத்தமாக கடித்தான். ருத்ரன் கடித்ததில் வலியை உணர்ந்த அனன்யா சுய நினைவுக்குத் திரும்பினாள். அப்போதுதான் தன் உதடுகள் ருத்ரனின் உதட்டில் இன்னும் சிக்கியிருப்பதை உணர்ந்து அவனை தள்ள முயன்றாள். தன் பலத்தில் பாதிக்கு மேல் பயன்படுத்தியும் ருத்ரனின் பாறை போன்ற உடலை அவளால் அசைக்கக்கூட முடியவில்லை. ருத்ரன் அவளது கையை பிடித்து கட்டிலில் தள்ளி முத்தத்தை தொடர்ந்தான். இதனால் எரிச்சலான அனன்யா தன் முழு பலத்துடன் அவனது உதட்டை கடித்தாள். இதில் ருத்ரனின் பிடி தளர்வதைக் கண்டு அவனை தன்னிடமிருந்து வேகமாக தள்ளிவிட்டாள். பிறகு கையால் அவளின் உதட்டை தடவி கொடுத்து கோபமாக ருத்ரனை முறைத்தவள், "என்ன ருத்ரன் இதெல்லாம்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்ன கிஸ் பண்ண?" என்று சத்தம் போட்டாள். அவளின் கோபத்தை பார்த்த ருத்ரன் மிகவும் வசதியாக தன் தலைக்கு கையை வைத்து படுத்துக்கொண்டு தன் நாக்கால் உதட்டை தடவிக் கொடுத்து, "நான் வேணும்னா என்னோட தைரியத்தை மறுபடியும் நிரூபிக்கட்டுமா? நீ கேட்டா என்னால எப்படி செய்யாம இருக்க முடியும்?" என்று சொல்லி அவளை மீண்டும் நெருங்க அனன்யா அவன் மார்பில் கை வைத்து தடுத்து நிறுத்தி முறைத்துப் பார்த்தாள். ருத்ரன் முன்னால் நகர்ந்து சென்று அனன்யாவின் கன்னங்களை தன் கைகளினால் பிடித்து, "காலையிலேயே கோவப்படாத பொண்டாட்டி. நீ கோவப்பட்டா அம்மா அப்பா மேல கோவமா இருக்காங்கன்னு குழந்தை என்ன தப்பா நினைக்கும். அப்புறம் அதுக்கும் அப்பா மேல கோவம் வரும் இல்லையா?" என்று கூறினான். அவன் சொன்னதைக் கேட்டு அவனை முறைத்துப் பார்த்துவிட்டு ருத்ரனின் கையை உதறிய அனன்யா, "அவனோட அப்பா இப்படி நடந்துகிட்டா கோபம் வரத்தான் செய்யும்னு குழந்தை புரிஞ்சுக்கும்" என்று சொல்லி கட்டிலிலிருந்து எழ முயன்றாள். அப்போது ருத்ரன் அவளை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்து அவள் முதுகில் தலை சாய்த்து ஒரு குழந்தை போல, "இல்ல இல்ல, அம்மா அப்பாவுக்கு குட் மார்னிங் சொன்னாதான் விடுவேன்" என்றான். ருத்ரனின் பிடிவாதத்தை பார்த்த அனன்யா எரிச்சலுடன், "ருத்ரன்!" என்று சீற ருத்ரன் அவளின் பேச்சை காதில் வாங்காமல், "இல்ல பொண்டாட்டி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். காலையில கோவப்பட வேணாம். என்னோட கிஸ்னால தான் நீ கோவமா இருந்தா ஒரு விஷயம் பண்ணு. நீயும் என்ன கிஸ் பண்ணிடு. நான் எதுவும் உன்னை குறை சொல்ல மாட்டேன்" என்று சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டு தன் உதடுகளை குவித்து முன்னோக்கி நகர்ந்தான். அனன்யா அவனின் விசித்திரமான நடவடிக்கையைக் கண்டு திகைத்தபடி கண்களை விரித்துப் பார்த்தாள். ஆனாலும் ருத்ரனின் இத்தகைய குறும்பான செயலைக் கண்டு அவளுக்குள் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் வெளியில் அதை மறைத்துக் கொண்டு, "ஒன்னும் தேவையில்ல. உங்க எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல என்ன விடுங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆகணும்" என்றாள். அதை கேட்ட ருத்ரன் இல்லை என்று தலையை அசைத்து, "முதல்ல குட் மார்னிங் தான்" என்றான். அனன்யா பல்லை கடித்துக்கொண்டு, "சரி சரி, குட் மார்னிங். இப்ப என்ன விடுங்க" என்று கூறினாள். ருத்ரன் சிரித்துக்கொண்டே அவளது கழுத்தில் முத்தமிட்டு, "குட் மார்னிங் பொண்டாட்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமைதியான காலை பொழுது எனக்கு தொடங்கியிருக்கு. என்னோட மார்னிங்க இப்படி அமைதியா தொடங்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" என்று சொல்லிவிட்டு விரைவாக அனன்யாவின் கன்னத்தை விட்டுவிட்டு அவளது வயிற்றில் கை வைத்து மென்மையாக முத்தமிட்டவன், "உனக்கும் குட் மார்னிங் ஜூனியர் ருத்ரன்" என்று சொன்னான். பிறகு படுக்கையிலிருந்து எழுந்து நின்று அனன்யாவின் வயிற்றை லேசாகத் தடவிக் கொடுத்துவிட்டு ரெஸ்ட் ரூமை நோக்கி நடந்தான். அனன்யா முதலில் அவனது செய்கையை பார்த்து அமைதியாக இருந்தாள். ஆனால் அவன் நடந்து செல்வதை பார்த்தவள் குழப்பமான முகபாவனையுடன், "ஆமா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நான் கதவ உள்ள இருந்து பூட்டியிருந்தனே" என்று கேட்டாள். அனன்யா சொன்னதைக் கேட்டு குறும்புச் சிரிப்புடன் அவளை திரும்பி பார்த்த ருத்ரன், "ஓஹோ, அதுவா பொண்டாட்டி? இந்த ருத்ரனை தன்னோட பொண்டாட்டி பக்கத்துல வரவிடாம தடுக்க இதுவரைக்கும் எந்த பூட்டும் கண்டுபிடிக்கல. அதனால" என்று சொல்லிவிட்டு தன் சட்டை காலரை அலட்சியமாக தூக்கிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள் நுழைந்தான். அதை பார்த்த அனன்யாவின் புருவங்கள் உயர்ந்தன. எதையோ யோசித்தவள் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து தன் அறையிலிருந்த சின்ன ஜன்னலை பார்த்து, "ஓஹோ, கதவு இல்லையா, ஜன்னலா" என்று யோசித்தாள். ருத்ரன் சொல்லும் சினிமா டயலாக்குகள் அனைத்தும் பொய் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு சிரித்துக் கொண்டாள் அனன்யா. ருத்ரன் கதவு வழியாக வரவில்லை. வெளியிலிருந்து கீழே அழுத்தினால் பூட்டு திறக்கும் அந்த சின்ன ஜன்னல் வழியாகத்தான் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். இதை யார் ருத்ரனிடம் சொல்லியிருப்பார்கள் என்பதும் அனன்யாவிற்கு நன்றாகவே தெரியும். சில நொடிகள் இதைப் பற்றி யோசித்தவள் சிறிது நேரம் படுத்துவிட்டு பிறகு புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்தாள். ஆனால் அங்கு ருத்ரனை காணவில்லை. ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கிச்சனை நோக்கி நடந்து வர அங்கே கோமதி காலை டிஃபனை தயார் செய்து கொண்டிருந்தார். அனன்யா உள்ளே வந்ததை பார்த்த கோமதி அவளுக்கு ஒரு கிளாஸில் ஜூஸ் ஊற்றிக் கொடுத்துவிட்டு, "என்னம்மா, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்ட?" என்று கேட்க கையில் ஜூஸை வாங்கிய அனன்யா,
ஆமாம்மா, நேத்து சீக்கிரம் தூங்கிட்டதால காலையிலேயே எழுந்துட்டேன் என்றாள். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தவள், என்னம்மா வீட்ல யாரையும் காணோம், வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. அதாவது அப்பா அப்பா எங்க? சந்திரன் இன்னும் எழுந்திருக்கலையா? அப்புறம் என்று இழுத்தவள் அப்படியே அமைதியாகிப் போனாள். கோமதி அனன்யாவை பார்த்து சிரித்துக்கொண்டே, நீ டெய்லி லேட்டா தானே எழுந்திருப்ப, அதனால உனக்கு எதுவும் தெரியாது. தினமும் அப்பாவும் சந்திரனும் காலையிலேயே எழுந்து வாக்கிங் போயிடுவாங்க. இப்ப 2 பேரும் அங்கதான் போயிருக்காங்க என்று சொல்லிவிட்டு தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட ஆரம்பித்தார். அதே நேரம் அனன்யா வீட்டின் வாசலை திரும்பி திரும்பி பார்த்த தயக்கத்துடன், அப்போ அவர் எங்க போயிருக்காரு என்று கேட்க, அனன்யாவின் கேள்வியை கோமதி புரிந்து கொண்டாலும் புரியாதது போல பாசாங்கு செய்து, யாரு? யார பத்தி கேக்குற? என்று கேட்டார். கோமதியின் பேச்சை கேட்ட அனன்யா இன்று தன் அம்மா தன்னை கிண்டல் செய்யும் மனநிலையில் இருப்பதை புரிந்து கொண்டாள். அதனால் அவள் கொஞ்சம் கோபமாக, அம்மா, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அதான் உங்க மருமகனை பத்தி கேக்குறேன் என்றாள். அனன்யா கோபப்படுவதைக் கண்ட கோமதி மீண்டும் தெரியாதது போல, ஐயோ, மருமகனா? அவர்தான் போயிட்டாரே என்று சாதாரணமாக கூறினார். அதைக் கேட்டு அனன்யா அதிர்ச்சியடைந்து கோமதியை பதட்டத்துடன் பார்த்து, போயிட்டாரா? என்ன சொல்றீங்கம்மா என்று கேட்டாள். பிறகு முணுமுணுப்பாக தன்னைத்தானே, ருத்ரன் எப்படி என்ன விட்டு போக முடியும்? மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிட்டாரா? நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? ஆனா நான் இன்னும் எதுவும் செய்யலையே. அவ்ளோ சீக்கிரம் தன்னோட முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பி போயிட்டாரா என்று கேட்டுக்கொண்டு அந்த கேள்வியில் ஏமாற்றமடைந்தாள். ருத்ரன் போய்விட்டதாக நினைத்து அனன்யா கண்களிலிருந்த சோகத்தை பார்த்த கோமதி சிரித்துக்கொண்டே அனன்யாவிடம் ஒரு தட்டில் பல துண்டுகளை கொடுத்து, போயிருக்கார்னா அவரும் உங்க அப்பா சந்திரன் கூட வாக்கிங் போயிருக்கார்னு அர்த்தம். இப்போ உனக்கு புரிஞ்சுதா என்று கிண்டல் செய்து சிரித்தார். அதை கேட்ட அனன்யாவின் கண்கள் மின்ன அவள் மகிழ்ச்சியுடன் பழத்தட்டை வாங்கிக் கொண்டு கோமதியை அணைத்துவிட்டு, நீங்க வர வர ரொம்ப மோசமாயிட்டீங்கம்மா என்று சொல்லிக்கொண்டே வெளியே சென்றாள். ருத்ரன் தன்னை விட்டு விலகிச் செல்லவில்லை என்பதை அறிந்த அனன்யாவின் மனதில் திருப்தி உண்டானது. அனன்யா ருத்ரனிடம் என்ன கோபமாக இருந்தாலும் அவன் தன்னை விட்டு விலகிச் செல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹாலில் வந்து அமர்ந்த அனன்யா பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே ருத்ரனுக்காக ஆவலுடன் காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் காத்திருந்த நிமிடங்களில் அனன்யாவின் கோபம் அதிகமானது. தன் வயிற்றில் கையை வைத்து எரிச்சலான உணர்வுடன், பாத்தியா, உங்க அப்பா என்னை எவ்ளோ டார்ச்சர் பண்றாருன்னு, என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாம மாமனார் கூட ஊர் சுத்த போயிட்டாரு. இருக்கட்டும், வச்சுக்கிறேன் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அப்போது யாரோ உள்ளே வரும் காலடி சத்தம் அனன்யாவிற்கு கேட்டது. அதை கேட்டதும் அனன்யாவின் கண்கள் மின்ன, அவள் திரும்பி ஆர்வத்துடன் கதவை பார்க்க அவளின் கண்களில் இருந்த மின்னல் மங்கியது. ஏனெனில் வாசலில் ஒரு 36 இல்ல ஒரு 37 வயதுடைய பெண் மஞ்சள் நிற உடையணிந்து நீண்ட தலைமுடியை பின்னி உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அனன்யாவிற்கு அவளை நன்றாக தெரியும். அவள் வேறு யாருமில்லை, அனன்யா வீட்டின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர்தான். அவர் பெயர் புவனா. திருமணமாகியும் தன்னை அழகாக காட்டிக்கொள்வதில் இன்னும் ஆசை தீரவில்லை. இடையை ஆட்டியபடி உள்ளே வந்தவள் அனன்யாவை பார்த்து பெருமூச்சு விட்டு, அட அனன்யா, எப்படி இருக்க என்று விசாரித்தார். அனன்யா அவரை பார்த்து வலுக்கட்டாயமாக புன்னகைத்து, நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அனன்யா சொன்னதை கேட்டு முகம் சுளித்த புவனா, ஐயோ அனன்யா, என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு என்ன அவ்வளோ வயசு ஆகுது? உன்னை விட கொஞ்சோண்டு வயசுதான் மூத்தவ. நீ என்ன புவனாக்கான்னு கூப்பிட்டாலே போதும். இல்ல பேர் சொல்லி கூட கூப்பிடு. ஆனா தயவு செஞ்சு ஆன்ட்டின்னு மட்டும் கூப்பிடாத என்று சொன்னார். அவள் சொன்னதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினாள். அப்போது கிச்சனிலிருந்து வெளியே வந்த கோமதி புவனாவை பார்த்து, ஏய் புவனா, எப்ப வந்த என்று கேட்க, புவனா கோமதியை பார்த்து புன்னகைத்துவிட்டு, இப்போதான் வந்தேன்கா என்று கூறினாள். அப்போது அவள் தன் கையில் இருந்த டப்பாவை திறந்து அனன்யாவை பார்த்து, இன்னைக்கு நான் லட்டு பண்ணேன், அதான் உனக்கு குடுக்கலான்னு வந்தேன். மாசமான பொண்ணு புடிச்சதையெல்லாம் சாப்பிடணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவிடம் லட்டை கொடுத்தாள். லட்டின் வாசனையால் மிகவும் மகிழ்ச்சியான அனன்யா பழங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த லட்டை வாங்கி சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தாள். அதை பார்த்த புவனாவும் கோமதியும் புன்னகைத்துக் கொண்டனர். அனன்யா லட்டை வேகமாக சாப்பிடுவதை பார்த்து கோமதி அதட்டலான குரலில், ஏய், பார்த்து மெதுவா சாப்பிடு, அடைச்சுக்க போகுது என்று சொல்ல, அனன்யா தன் வாயில் லட்டை திணித்துக் கொண்டே, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, என்னை யாராலையும் தடுக்க முடியாது, தேங்க்ஸ் புவனா ஆண்டி என்றாள். அனன்யா வாயிலிருந்து மீண்டும் ஆண்டி என்று கேட்டதும் அவளிடமிருந்து லட்டை புடுங்கிய புவனா கோபமான முகபாவனையுடன், மறுபடியும் என்ன ஆன்ட்டின்னு சொன்னா இந்த லட்டு உனக்கு கிடைக்காது என்று சொல்ல, அனன்யா பாவமான முகபாவனையுடன் புவனாவை பார்த்து, ப்ளீஸ் புவனா என்றாள். அவள் ப்ளீஸ் புவனா என்று சொன்னவுடன் புவனா உருக ஆரம்பித்தாள். ஆனால் அனன்யாவை சில நொடிகள் கெஞ்ச வைத்தவள், எடுத்துக்கோ, ஆனா இது உன் பையனுக்கு மட்டும்தான்,
ஏன்னா இந்த புவனா அவ்ளோ சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டா என்றாள். அதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே லட்டுகளை வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள். அப்போது கோமதி வாசல் கதவை கவலையுடன் பார்த்து, இந்த சந்திரனும் மருமகனும் எங்க போனாங்கன்னு தெரியலையே, இன்னும் வரல என்று கூறினார். கோமதி சொன்னதை கேட்ட அனன்யாவின் கவனமும் வாசலுக்குச் சென்றது. அவளும் அவர்கள் எங்கு போனார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது புவனா உற்சாகமான குரலில், ஆ அக்கா, இன்னைக்கு ஒரு அழகான பையன் நம்ம குறும்புக்கார சந்திரனோட சேர்ந்து உங்க தோட்டத்துல வெளியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரே, அவர்தான் உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்டா? கடவுளே, அவர் ரொம்ப அழகா இருந்தாரு. எங்க அக்கம் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க அவரைத்தான் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவரு எவ்ளோ அழகா இருந்தாரு தெரியுமா? நம்ம ஊரு ஹீரோ கூட இவ்ளோ ஹேண்ட்ஸமா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. அவர் ரொம்பவே கூல். நானும் கூட அவரை நல்லா சைட் அடிச்சேன். ஆமா, யார் அவரு? உங்க சொந்தக்கார பையனா என்று விசாரித்தாள். புவனா ருத்ரனை இப்படி புகழ்ந்து கொண்டிருக்க அனன்யா கோபத்தில் கண்களைச் சுருக்கி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். பாவம், அவள் கையில் இருந்த லட்டு தூள் தூளாகிப் போனது. அனன்யா கோபத்துடன் எழுந்து நேராக வெளியே வர கோமதியும் அவளை தொடர்ந்து சென்றார். நடப்பதைக் கண்ட புவனாவிற்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. ஆனால் அவள் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் உற்சாகத்துடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். ருத்ரனை வெளியிலிருந்து பார்ப்பவர்களின் பார்வையை பற்றி யோசித்துக் கொண்டே கோபத்துடன் வெளியே வந்த அனன்யாவின் கண்கள் இன்னும் கூர்மையாக மாறியது. ஏனெனில் வெளியே கேசவனும் ருத்ரனும் புஷ்அப்ஸ் மேட்ச் நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஜட்ஜாக சந்திரன் இருந்தான். ஆனால் இதைவிட சுற்றியிருக்கும் காட்சியை பார்த்த அனன்யாவிற்கு இன்னும் சூடானது. அனன்யாவின் வீடு ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பங்கள் சேர்ந்திருப்பதைப் போன்ற தெருவாக இருக்கும். எனவே அங்கு வீடுகள் நெருக்கமாக இருக்கும். அந்த வீடுகளிலிருந்து பல நடுத்தர வயது பெண்களும் இளம் பெண்களும் ருத்ரனை பார்த்து பெருமூச்சு விட்டார்கள். அவள் வீட்டைச் சுற்றிலும் இதே நிலைதான் இருந்தது. அங்கு நின்றிருந்த பெண்கள் அனைவரும் ருத்ரனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். வெளியில் வந்த புவனா உற்சாகமாகி கோமதியின் தோளைத் தட்டி, ஓஹோ அக்கா, யார் இந்த பையன்? நான் இதுவரைக்கும் உங்க வீட்ல பார்த்ததே இல்லையே என்று கேட்டாள். கோமதி புவனா கேட்டதை அலட்சியப்படுத்திவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு கேசவனின் முன்னால் சென்றவர், என்ன இதெல்லாம், மருமகனோட போட்டி போட்டு உங்க வயச மறந்துட்டீங்களா என்று கேட்டார். கோமதி இப்படி திட்டிக்கொண்டே அவர்களை நெருங்கினார். ருத்ரனிடம் எப்படியும் தோற்க விரும்பாத கேசவன் மீண்டும் மீண்டும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அவரால் ருத்ரனுக்கு நிகராக புஷ்அப் செய்ய முடியவில்லை. அவருக்கு 4-5 புஷ்அப் செய்யும் போதே மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அவரின் முயற்சியைக் கண்ட ருத்ரன் கவலைப்பட்டான். ஆனால் இதை பார்த்த கேசவனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. அப்போது கோமதி அவர்கள் அருகில் வந்து கேசவனை பார்த்து, என்ன செய்றீங்க? முதல்ல இங்கிருந்து எழுந்திரீங்க. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் புடிச்சா அப்புறம் மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடும் என்று கவலையுடன் சொல்லி கேசவனை எழுந்திருக்கச் சொன்னார். கேசவனுக்கும் ருத்ரனுக்கு சமமாக புஷ்அப் செய்ய வலிமை இல்லை. எனவே அவரும் மெதுவாக எழுந்து நின்றார். அப்போது சந்திரன் விசிலடித்து கைதட்டி, அப்படின்னா இந்த போட்டியோட வின்னர் மாமாதான் என்றான். சந்திரன் சொன்னதை கேட்ட ருத்ரன் கேசவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தன் புஷ்அப்பை தொடர்ந்தான். அதைக் கண்ட கேசவன் கோபமாக தன் இடுப்பில் கை வைத்து முறைத்து பார்க்க கோமதி அவர் கையை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தார். அப்போது திடீரென ருத்ரன் மீது தண்ணீர் வேகமாக வந்து விழுந்தது. இதில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ருத்ரன் தரையில் குப்புற விழுந்தான். குளிர்ந்த தண்ணீரில் அவன் முற்றிலும் நனைந்து போனான். அனன்யா கோபமாக கையில் செடிக்கு தண்ணீர் ஊற்ற வைத்திருந்த தண்ணீர் பைப்பை ருத்ரனின் மேல் அடித்து அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அங்கு நின்றிருந்தவர்கள் அனன்யாவின் கோபத்தைக் கண்டு ஒரு நொடி அதிர்ந்து போனார்கள். அதை பார்த்த புவனா மிகவும் அதிர்ச்சியடைந்து அனன்யாவின் கையில் இருந்த பைப்பை வேகமாக வாங்க முயன்று, ஏய் லூசா நீ, என்ன பண்ற என்று கேட்டாள். ஆனால் அனன்யா எந்த பதிலும் சொல்லாமல் பைப்புடன் முன்னால் செல்ல ருத்ரன் மெதுவாக எழுந்து நின்று கை நீட்டி அனன்யாவை தடுக்க முயன்றான். ஆனால் இன்று அனன்யா அவனை தன் கோபத்தில் நனைத்துக் கொண்டிருந்தாள். கோமதியும் அனன்யாவை கட்டுப்படுத்த முயன்றார். ஆனால் எதுவும் பயனில்லை. கேசவன் மட்டும் ருத்ரனின் நிலையைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தார். கோமதி வேகமாக கையை பிடித்து நிறுத்தி, புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போடுறது சரியில்ல என்றார். ருத்ரன் முன்னால் வந்து அனன்யாவின் கையை பிடித்து இழுத்தான். அதனால் அந்த பைப்பிலிருந்த தண்ணீர் இருவரையும் நனைக்கத் தொடங்கியது. இந்த நிலையில் இருவரும் தங்களை ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர். எபிசோட் 160. அனன்யாவும் ருத்ரனும் ஈரமான நிலையில் தங்களை ஒருவரையொருவர் சில நொடிகள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ருத்ரனின் தலை முழுவதும் ஈரமாகி இருந்ததால் அவன் தலையை சிலுப்பியபடி, என்ன பொண்டாட்டி இதெல்லாம் என்று சினுங்களுடன் கேட்டான். ருத்ரனின் குரலை கேட்டு அனன்யா சுய நினைவுக்கு திரும்பினாள். பிறகு அவனது காலை கோபமாக உதைத்து அவனிடமிருந்து விலகி நின்றவள் கையிலிருந்த பைப்பை வேகமாக தூக்கி எறிந்துவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள்.
அதை பார்த்த ருத்ரன் அதிர்ச்சி அடைந்தான். அனன்யாவின் கோபம் அவனால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. அவன் பாவமாக கோமதியையும் கேசவனையும் பார்க்க, கோமதி ஒன்றும் புரியாமல் தலையை தாழ்த்திக் கொண்டார். இதை பார்த்த ருத்ரன் காலையே அனன்யா தன் மீது கோபப்படும் அளவுக்கு என்ன செய்தோம் என்று யோசிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனுக்கு எதுவும் நினைவு வராமல் இருந்ததால் தன் ஷர்ட்டை கழற்றி அதில் தன் தலையை துடைக்க ஆரம்பித்தான். அனன்யா தன் வீட்டிற்குள் உள்ளே நுழையும் போது அவளது கண்கள் புவனாவை பார்க்க, அவள் ருத்ரனை பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டு, "ஓ மை காட், செம மேன்லியா இருக்காரு" என்று சொன்னாள். அனன்யா அவள் சொன்னதை கேட்டுவிட்டு திரும்பி மெதுவாக ருத்ரனை பார்க்க, அனைவரின் பார்வையும் ருத்ரன் மீது விழுந்ததை கவனித்தவளுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. மனதிற்குள் கோபமாக, மனசுக்குள்ள கிருஷ்ணன்னு நெனப்பு. அதான் பொண்ணுங்கள கரெக்ட் பண்ண இப்படி பாடிய காட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு என்று புலம்பியவள் கோபமாக திரும்பி தன் பின்னால் நடந்து வந்த ருத்ரனின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தன்னுடன் உள்ளே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தாள். இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் இருவரையும் ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். அதைக் கண்ட சந்திரன் கவலையுடன், ஐயோ பாவம் மாமா, அக்கா அவர் மேல செம்ம கோவத்துல இருக்கா என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்ட கோமதி அவன் காதை பிடித்து திருகி, நீ முதல்ல உள்ள வா, அப்புறம் யாரு கோவமா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் என்று அதட்டலுடன் கூறினார். சந்திரன் தன் காதில் கை வைத்தபடி, ஐயோ அம்மா, என்ன செய்றீங்க, வலிக்குது, விடுங்க, நான் ஒன்னும் செய்யல, இந்த அப்பா தான் இன்னைக்கு ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணாரு என்று சொல்ல, அதை கேட்ட கோமதி தன் அருகில் இருந்த கேசவனை முறைத்தார். அதைக் கண்ட கேசவன் ஒன்றும் தெரியாததைப் போன்று சுற்றுமுற்றும் பார்த்தார். கோமதி அவரை முறைத்துப் பார்த்து, இங்க யார் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள வாங்க, 2 பேர்ல யார் இந்த வேலைய ஆரம்பிச்சாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்திரனையும் உள்ளே அழைத்துச் சென்றார். சந்திரன் வலியில் காதை தேய்த்துக் கொண்டே, ஐயோ அம்மா, அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சுக்கலாம், முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடியான்னு சொல்லுங்க, செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்ல, அதை கேட்ட கோமதி, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, இன்னைக்கு நீங்க 2 பேரும் பண்ண வேலைக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டே ஹாலுக்கு வந்தார். கேசவன் அவர்களுக்கு பின்னால் ரகசியமாக உள்ளே வந்தார். ஏனெனில் சந்திரன் மீது பாயும் வெடிகுண்டு எப்போது வேண்டுமானாலும் தன் பக்கமும் திரும்பலாம் என்று அவருக்குத் தெரியும். அனன்யாவின் அறைக்குள் அவள் மிகவும் கோபத்துடன் ருத்ரனை உள்ளே அழைத்து வந்து கதவை சத்தமாக மூடிவிட்டு அருகிலிருந்த பொருட்களை எல்லாம் ருத்ரன் மீது வீசத் தொடங்கினாள். தலையணை, புத்தகம், டெடி மற்றும் சீப்பு என அனன்யா கையில் எது சிக்கினாலும் அதை வைத்து ருத்ரனை அடித்துக் கொண்டிருந்தாள். பாவம் ருத்ரன் ஃபுட்பால் விளையாட்டின் கோல் கீப்பராக குதித்து குதித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றான். ஏன் அனன்யா இப்படி நடந்து கொள்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே சமயம் அனன்யா தன்னையும் காயப்படுத்திக் கொள்வாளோ என்ற கவலையும் அவனுக்கு இருந்தது. அதனால் அவளை தடுக்க நினைத்தவன் அவளின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, என்ன செய்ற பொண்டாட்டி, உனக்கு ஏதாவது அடிபட்டுட போகுது, நான் சொல்றத முதல்ல கேளு, ஏன் இப்ப கோவப்படுற, நான் அப்படி என்ன செஞ்சேன் என்று பரிதாபமாக கேட்டான். ஆனால் அனன்யா இன்று அவன் சொல்லும் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. ஒரே பிடியில் ருத்ரனின் கையை இழுத்து கடிக்க ஆரம்பித்தாள். அதன் காரணமாக ருத்ரனின் கையிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அனன்யா அது எதையும் கண்டுகொள்ளாமல் மீண்டும் தலையணையை எடுத்து அடிக்க ஆரம்பித்தாள். ருத்ரன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதை விட அனன்யாவிற்கு எங்கே அடிபட்டு விடுமோ என்று கவனித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவளுடைய கோபத்தில் அனன்யா தான் கர்ப்பமாக இருப்பதையே மறந்துவிட்டாள். ருத்ரன் மெதுவாக அவள் கையில் இருந்த தலையணையை வாங்கிக் கொண்டு அவளின் இடையை பிடித்தவன் தன் அருகில் இழுத்து, என்ன செய்ற பொண்டாட்டி, உனக்கு அடிபட்டுட போகுது, நிறுத்து முதல்ல என்றான். அனன்யா அவனது தோளை பிடித்து தள்ளி, இல்ல இல்ல, இன்னைக்கு நான் உங்கள விட்டு வைக்க போறதில்ல, என்ன இப்படி பிடிச்சுக்கிட்டே நீங்க தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா, உங்கள சும்மா விட மாட்டேன் பாருங்க என்று அவனிடமிருந்து விலக முயன்றாள். பாவம் ருத்ரன் தன் மனைவியின் இந்த முரட்டுத்தனமான நடத்தையைக் கண்டு கொஞ்சம் கவலைப்பட்டான். ஏனெனில் அனன்யா ஒருபோதும் இப்படி நடந்து கொண்டதில்லை. மேலும் அனன்யாவின் இந்த கோபமான பக்கத்தை அவன் பார்த்ததில்லை. அனன்யாவை எப்படி அமைதிப்படுத்துவது என்று கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இன்று அவன் சொல்வது எதையும் கேட்கும் மனநிலையில் அனன்யா இல்லை. அனன்யா அவனிடமிருந்து விடுபட ருத்ரனின் கழுத்தை பலமாக கடித்து அவனை தள்ளும்போதுதான் இவ்வளவு நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்த ருத்ரன் சுய நினைவுக்கு திரும்பினான். ஆனால் அதற்குள் அனன்யா தனது ஆயுதங்களை எடுத்து ருத்ரனை மீண்டும் தாக்கத் தயாரானாள். ருத்ரன் அவளை மெதுவாக தள்ளி நிறுத்தி, பொண்டாட்டி, நீ என்ன செய்ற, என்ன அடிக்கணுமா, நல்லா அடிச்சுக்கோ, உனக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன், ஆனா நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாரு, அதுக்கப்புறம் நானே கூட அடிக்க தடி எடுத்துட்டு வந்து குடுக்கறேன், அதனால அமைதியாகி முதல்ல நான் என்ன தப்புக்காக இப்படிப்பட்ட தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொல்லு என்று சொன்னவன் தாடையில் கை வைத்து, காலையில உங்க அப்பாவோட போட்டி போட்டதுக்காக கோவப்படுறியா, அது ஏன் தப்பு இல்ல, உங்க அப்பா தான் சொன்னாரு,
வேணும்னா சந்திரன் கிட்ட போய் கேட்டு பாரு. நான் எதுவும் செய்யல. என்ன நம்பு என்றான். அவன் கடைசியாக சொன்னதை கேட்டு அனன்யா ஒரு கணம் நிறுத்தி அவனை உற்று பார்த்துவிட்டு, இல்ல, நான் உங்கள நம்ப மாட்டேன். நீங்க நம்பர் 1 லாயர். உன்னத் தவிர என் வாழ்க்கையில யாருமே இல்லன்னு முதல்ல சொன்னீங்க. ஆனா அந்த ஆலியா எங்க இருந்து வந்தா? நான் உன்னத் தவிர வேற யாரையும் திரும்பி கூட பார்க்கலன்னு சொன்னீங்க. ஆனா அந்த திவ்யாவ கையில தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. இதெல்லாம் நீங்க செய்யும்போது எங்க அப்பாவ சீண்டி நீங்க அவர போட்டிக்கு கூப்ட்டிருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும் என்றாள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரனின் புருவங்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஆனால் அவன் எதையும் விளக்கவோ அல்லது சொல்லவோ வருவதற்கு முன்பே அனன்யா அவனை மீண்டும் அடிக்க ஆரம்பித்தாள். பாவம் ருத்ரன் தப்பிக்க வழியில்லாமல், ஐயோ பொண்டாட்டி போதும் வலிக்குது. நான் ஒன்னும் பண்ணல. இதெல்லாம் உங்க அப்பா தான் செஞ்சாரு என்றான். அனன்யா கோபமாக அவனை முறைத்துப் பார்த்து, என்னோட அப்பா பேர சொல்லி உங்களால தப்பிக்க முடியாது. உங்க உடம்ப காட்டி அக்கம் பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்கள உங்க பக்கம் இழுக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்கள என்ன செய்யறேன் பாருங்க என்று சீறினாள். அனன்யா சொன்னதை கேட்டு ருத்ரன் முதலில் அதிர்ச்சியடைந்தான். அடுத்த கணம் தன் மனைவியின் பொறாமையைக் கண்டு புன்னகைத்தான். அனன்யா அவனது புன்னகையை பார்த்து எரிச்சலுடன் அவன் முகத்தில் தலையணையால் அழுத்த, ருத்ரன் அவளின் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து, ஓஹோ, இதுதான் உன் பிரச்சனையா பொண்டாட்டி? அப்போ மத்த பொண்ணுங்க என்ன பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கு, அப்படிதானே என்று கேட்க, அவன் சொன்னதை கேட்டு எச்சில் விழுங்கிய அனன்யா தன் உணர்வுகளை மறைத்துக் கொண்டு, அதெல்லாம் ஒண்ணுல்ல என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வெளியேற முயன்றாள். ஆனால் ருத்ரன் பின்னாலிருந்து அவளின் இடையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். பிறகு அவளது கையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு மெதுவாக அவளது உதட்டில் முத்தமிட்டவன், ஏ பொண்டாட்டி, என்ன நடந்தாலும் இந்த இதயத்துல எப்பவும் நீதான் இருப்ப. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட இதயம் சரியாவே துடிக்க ஆரம்பிச்சுது. என்னோட கண்ணு உன்னை மட்டும்தான் பாக்கும். நீ எவ்ளோ தூரம் போனாலும் என்னோட மனசு உன்னை மட்டும்தான் யோசிக்கும். என் அன்போட ஆழத்தை நீ புரிஞ்சுகிட்டு இருந்தா இதெல்லாம் யோசிக்க மாட்ட என்று சொல்லியவன் அவள் இடையிலிருந்து கையை எடுத்துவிட்டு அவளுடைய தலைமுடியை வருடியபடி, அப்புறம் மிஸ்ஸஸ் அனன்யா ருத்ரன், நீ மத்த பொண்ணுங்கள நினைச்சு கவலைப்பட தேவல்ல. ஏன்னா இந்த ருத்ரனுக்கு அவனோட பொண்டாட்டியோட அன்பு மட்டுமே போதும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தோடு கண்ணம் உரசினான். அனன்யாவின் இதயம் அவனது வார்த்தைகளில் தடுமாறியது. ஆனால் ருத்ரனின் கன்னத்தை தன் ஒற்றை விரலால் தள்ளி முகத்தை திருப்பியவள், ஹலோ மிஸ்டர் புருஷன், உங்களோட இந்த பிசினஸ் யுக்திய இங்க யூஸ் பண்ணாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் என்னை ஏமாத்த முடியாது. உங்க முட்டாள்தனமான பேச்ச நம்ப நான் ஒன்னும் பழைய அனன்யா இல்ல என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் ஒரு கணம் அதிர்ந்து போனான். ஏனெனில் அனன்யா தன் வார்த்தைகளை கேட்டு அமைதியாகிப் போனாள் என்று நினைத்தான். ஆனால் இங்கே தன் முயற்சிகள் எதுவும் பயனளிக்கவில்லை என்று புரிந்தது. ருத்ரன் எதுவும் செய்ய முடியாமல் தவித்தபோது அனன்யா ரகசியமாக சிரித்துக் கொண்டாள். அனன்யா திரும்பி வெளியேற முயன்றபோது ருத்ரன் அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி தன் நெஞ்சில் கையை வைத்து, பிசினஸோ காதலோ என்ன விலை கொடுத்தாவது ஜெயிக்கணும். நான் களத்துல இறங்கிட்டா அந்த வெற்றிய யாராலையும் என்கிட்ட இருந்து தடுக்க முடியாது என்றான். அவன் சொன்னதை கேட்டு திரும்பி பார்த்த அனன்யா, என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா என்று கேட்க, ருத்ரன் அவளது கண்களை பார்த்தபடி அவளை நோக்கி நடக்கத் தொடங்க, அனன்யா ஒரு அடி பின்வாங்கி அவனை பதட்டத்துடன் பார்த்தாள். ருத்ரன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அனன்யாவை நெருங்க ஆரம்பித்தான். அதைக் கண்ட அனன்யா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பின்னால் நகர்ந்தவள் திடீரென தன் கையிலிருந்த தலையணையை எடுத்து மீண்டும் ருத்ரனின் முகத்தில் அடிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த ருத்ரன் அதிர்ச்சியடைந்தான். அனன்யா அவனை அடித்துக்கொண்டே, எனக்கு ஒன்னும் உங்கள பார்த்து பயமில்ல. உங்களோட இந்த ஷார்ப்பான கண்ணுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்றாள். பாவம் ருத்ரன் அவளை தவிர்க்க முயன்று பின்வாங்கியவன், ஏ பொண்டாட்டி, உனக்கு பயம்னு யார் சொன்னது? எனக்கு தான் பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஆனா அடிக்கிறத மட்டும் நிறுத்திடு என்றான். ஆனால் அனன்யா நிறுத்தவில்லை. ருத்ரனை டார்ச்சர் செய்வது ஜாலியாக இருக்க அதை அனன்யா ரசிப்பது போல தோன்றியது. அவள் தன் முழு பலத்துடன் ருத்ரனை தாக்கினாள். பாவம் ருத்ரன்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடினான். அவன் விரும்பியிருந்தால் ஒரு நொடியில் அவளை தடுத்து தன் வலிமையை பயன்படுத்தி அவளை கட்டுப்படுத்த முடியும் என்பது அனன்யாவுக்கும் தெரியும். ஆனால் ருத்ரன் அதை செய்ய விரும்பவில்லை. அவனும் இந்த தருணத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். ருத்ரன் தப்பிக்க பின்வாங்கிக் கொண்டிருந்த போது அனன்யா முன்னோக்கி நகர்ந்து அவனை தாக்க முற்பட்டாள். அப்போது அவளது கால் கீழே விழுந்த தலையணையில் பட்டு தடுக்கியது. இதன் காரணமாக அவள் விழப்போன சமயம் அனன்யா பயந்து போய் தன் வயிற்றில் கையை வைத்து முன்னோக்கி சாய்ந்தாள். ஆனால் அதற்குள் ருத்ரன் வேகமாக வந்து அனன்யாவை பிடித்து அவளை கீழே விழாமல் காப்பாற்றி அவளது வயிற்றில் கை வைத்தான். பின்னர் இருவரும் ஒரே நேரத்தில் வயிற்றிலிருந்து ஒரு சிறு அதிர்வை உணர்ந்தனர். இதில் இருவரும் சில நொடிகள் மூழ்கிப் போனார்கள். பின்னர் ருத்ரன் அனன்யாவை ஜாக்கிரதையாக பிடித்துக்கொண்டு கவலையான முகபாவனையுடன், ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க,
அனன்யா இன்னும் அதிர்ச்சியில்தான் இருந்தாள். ருத்ரன் சொன்னதையும் காதில் வாங்காததைப் போன்று இருந்தாள். தன் நடுங்கும் கைகளினால் வயிற்றில் கை வைத்து மீண்டும் அந்த உணர்வை மீட்டெடுக்க முயற்சித்தாள். ருத்ரனின் கை இன்னும் அனன்யாவின் வயிற்றில்தான் இருந்தது. குழந்தையின் அசைவை இருவரும் மீண்டும் ஒன்றாக உணர்ந்தனர். அனன்யா கண்களில் கண்ணீர் வழிய அவள் தன் கலங்கிய கண்களை உயர்த்தி ருத்ரனை பார்த்து, அவனும் குழந்தையின் முதல் அசைவை உணர்ந்தானா என்று கேட்பது போல வயிற்றை நோக்கி கண்களை தாழ்த்தினாள். அவளது கேள்வியை புரிந்து கொண்ட ருத்ரன் அனன்யாவின் வயிற்றிலிருந்த கையை பார்த்தான். இந்த உணர்வு அனன்யாவின் வயிற்றிலிருந்து வந்ததா இல்லையா என்பது போல குழப்பமான முகபாவனையுடன், பொண்டாட்டி, இதென்ன அசைவு, நீ ஃபீல் பண்ணியா என்று கேட்டான். அனன்யா ருத்ரனின் உணர்வுகளை புரிந்து கொண்டாள். இந்த உணர்வுகள் ருத்ரனைப் போலவே அவளுக்கும் புதிதாக இருந்தது. கண்களில் கண்ணீருடன் ருத்ரனை பார்த்துச் சிரித்த அனன்யா ருத்ரனின் மற்றொரு கையையும் அவள் வயிற்றில் வைத்து உணர்ச்சி வசத்துடன், ருத்ரன், இது நம்ம குழந்தையோட முதல் அசைவு என்று சொல்லிவிட்டு அமைதியாகிப் போனாள். ஏனெனில் தனக்குள் எழும் உணர்ச்சிகளை அவளால் வார்த்தைகளினால் வெளிப்படுத்த முடியவில்லை. அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் கொஞ்சம் உற்சாகமாகி வேகமாக தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அனன்யாவின் வயிற்றில் தன் காதை வைத்து தன் குழந்தையின் சத்தத்தை கேட்கத் தொடங்கினான். சில நொடிகள் காதை வயிற்றில் வைத்துப் பார்த்தும் மீண்டும் எந்த அசைவையும் அவன் உணரவில்லை. அதை பார்த்த ருத்ரன் கவலையான முகபாவனையுடன் தலையை உயர்த்தி அனன்யாவிடம், ஏன் பொண்டாட்டி குழந்தை அசையல? நான் நான் இல்ல, என்னால மறுபடியும் அத ஃபீல் பண்ண முடியல. வா, உடனே டாக்டர் கிட்ட போலாம். ஏன் மறுபடியும் குழந்தை அசையலன்னு கேக்கலாம். நான் அத மறுபடியும் ஃபீல் பண்ண ஆசைப்படுறேன். அவனுக்கு என் மேல கோவமா? நீ கைய வைக்கும்போது அவன் உதைச்சானே, ஆனா நான் காது வச்சு கேக்கும்போது எதுவுமே நடக்கல. நீ ஏதாவது குழந்தையோட அசைவ உணர்ந்தியா என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்துச் சிரித்தாள். ஏனெனில் குழந்தையின் அப்பா ஒரு சிறு குழந்தையைப் போல பேசுவதை கேட்க அவளுக்கு சிரிப்பாக இருந்தது. அவள் சிரித்துக்கொண்டே முன்னோக்கி நடந்து சென்று ருத்ரனின் கையை தன் வயிற்றில் வலது பக்கம் எடுத்துச் சென்று சிறிது நேரம் காத்திருந்தாள். ருத்ரன் மீண்டும் கையை அங்குமிங்கும் நகர்த்தி தன் குழந்தையை உணர முயன்றான். ஆனால் குழந்தை ஒரு அசைவு மட்டுமே கொடுத்ததால் அவனது முகம் கவலையடைய ஆரம்பித்தது. சில நொடிகள் கழித்து மீண்டும் குழந்தையின் அசைவை உணர்ந்த ருத்ரன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அப்போது கண்களில் சந்தோஷத்துடன் அனன்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அனன்யா ருத்ரனை இவ்வளவு மகிழ்ச்சியாக பார்ப்பது அரிது. ருத்ரன் உற்சாகத்தில் அனன்யாவை நிமிர்ந்து பார்த்தபோது அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். அதைக் கண்ட ருத்ரன் வேகமாக எழுந்து நின்று அனன்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். சிறிது நேரம் இருவரும் இப்படியே நின்று கொண்டிருந்தனர். பிறகு ருத்ரன் அனன்யாவிடம், தேங்க்ஸ் பொண்டாட்டி, எனக்கு இவ்ளோ அருமையான கிஃப்ட் கொடுத்ததுக்கு. நான் இந்த நேரத்துல எப்படி ஃபீல் பண்றேன்னு என்னால சொல்ல முடியல. என் குழந்தையோட அசைவ உணரும்போது எனக்கு எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த சின்ன வாழ்க்கையில இவ்ளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பொண்டாட்டி என்றான். ருத்ரன் இதைச் சொல்லும்போதே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். இருவரும் உணர்ச்சி வசப்பட்டது போலவே மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். ருத்ரன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததால் தன் சந்தோஷத்தை எப்படி உணர்ந்தான் என்பதை உலகம் முழுவதும் எல்லோரிடமும் சொல்ல நினைத்தான். தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவன் அனன்யாவை தன் பக்கமாக இழுத்து அவள் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு மீண்டும் நன்றி சொன்னான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.